ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் 30-35% டிஸ்கவுண்ட்டில் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிராண்ட் இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட்டாக இருந்தாலும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. எந்த பிளேஸில் இருந்தாலுமே இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட கொரியர் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன் அண்ட் டேப்லெட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். நிறைய பேர் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் நிறைய பேருக்கு அந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அந்த ப்ரொசீஜர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடுது சிஸ்டர். இது எதனால தான் வருது அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது, ஆனால் வந்துடுது. அது வந்துடுச்சுன்னா ஹோம் ரெமிடிஸ் எதுனா இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. சில பேருக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதுக்கு ஒரு 5 நாள் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஏரியாவில் ரொம்ப இச்சிங் இருக்குது, ரொம்ப ரெட்னஸாக இருக்குது சிஸ்டர், என்னால் யூரினே பாஸ் பண்ண முடியல, பர்னிங் சென்சேஷனாக இருக்குது, யூரின் போனாலே வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது, இது எதனால் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதனோட எல்லா சிம்டமுமே வந்து பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். உங்களுக்கு ப்ரைவேட் ஏரியாவில் இச்சிங் இருக்குது, இல்லை அந்த தொடையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இச்சிங் இருக்கும். ஏன் சிஸ்டர் தையில் கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தொடையில் இச்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து உங்களோட ப்ரைவேட் ஏரியாவில் ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை எரிச்சலாக இருக்குது, யூரின் போனாவே எரியுது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து இதை வந்து சொல்லுங்கள். ஏன்னா அது யூரினரி ட்ராக்காக இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அதை வந்து க்யூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை க்யூர் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை வந்து கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும். இன்னும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டேன் சிஸ்டர், பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்குது, இச்சிங்காக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் டாக்டருக்கு இமிடியேட்டாக சொல்லி டாக்டரை போய் பாருங்கள். அதை உடனே நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் பயப்படுறாங்க, இதனால் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போயிடுமோ, சக்ஸஸ் எனக்கு அந்த ஆகாதோ அப்படின்னு பயப்படுறாங்க. நீங்கள் இமிடியேட்டாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3 நாளில் வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஸோ டாக்டர் அதுக்கான டேப்லெட், சிரப் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு யூரின் போகும்போது எரியுது சிஸ்டர், இந்த மாதிரி தான் இச்சிங்காக இருக்குது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, இதனால் பேபிக்கு எதனா அஃபெக்ட் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதனால் எந்த பேபிக்கும் வந்து எதுவும் அஃபெக்ட்லாம் ஆகாது. நீங்கள் டாக்டர்கிட்ட இதை பற்றி சொன்னீங்க அப்படின்னாலே டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு மெடிசின்ஸ் மூலியமாகவே வந்து ஒரு 3லேருந்து 4 நாளில் சரி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா வந்து தண்ணி குடிக்கணும். ஒரு 4 to 5 லிட்டர் தண்ணி குடிங்க. இளநீர் வந்து தினமும் வந்து ஒரு இளநீர் வந்து நீங்கள் வந்து குடிங்க. டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாயிடும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க, கார்ட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் வந்து காமிச்சிருக்கு, 2 லைன் காமிச்சிருக்கு. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் காமிச்சிருக்கு. அகெயின் அவங்க கார்ட் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து காமிக்குது. இது என்ன சிஸ்டர், பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 or 10 அந்த சம்திங் தான் வந்திருக்கு. 9 or 10 கன்ஃபார்மாக தெரில, அந்தளவுக்கு தான் வேல்யூ வந்து வந்திருக்கு. ஆனால் எனக்கு கார்டில் வந்து பாசிட்டிவ் நல்லாவே காமிக்குது, ஆனால் பிளட் டெஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்து நெகட்டிவ்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ஹெச்சிஜி இந்த வேல்யூ வந்து 9, 10 இருக்குது இல்லையா, ஸோ அந்தளவுக்கு இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டில் வந்து பாசிட்டிவ் தான் காமிக்கும். நிறைய பேர் அந்த பாசிட்டிவ்னு கார்டில் காமிச்சிச்சு, ஏன் பிளட் டெஸ்ட்டில் காமிக்கல அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது டாக்டர்ஸ் வந்து
பிளட் டெஸ்ட்டு தான் பார்ப்பாங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா 14th டே ஏன் உங்களை வர சொல்கிறாங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ண தான். பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வேல்யூ ஒரு 200க்கு மேலேயோ 300 400 500 என்ன வேல்யூ வேணால் வரலாம். அந்த வேல்யூ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு டைம் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. 2-3 டைம் பிளட் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ நல்லா டபுள் ஆகுதா, இப்போ ஒரு 200 வந்திருக்குன்னா ஒரு நாள் விட்டு பண்ணும்போது அது 400 600 நெக்ஸ்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா டபுள் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வேல்யூ டபுள் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து நல்ல க்ரோத்தில் வந்து இருக்குது அப்படின்றத டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர பெருசாக எந்த ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து வந்துடுச்சு அப்படின்னதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியை ரிவீல் வந்து பண்ணுவாங்க. பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துடுச்சு, பேபி நல்ல க்ரோத்தில் இருக்காங்க அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வீக் 5 வீக்கில் தான் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. நிறைய பேர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் எப்போ ஸ்கேன் பார்ப்பாங்க, ஸ்கேனில் பேபி எப்போ தெரியும், எப்போ ஹார்ட் பீட் வரும்ன்ட்டு உடனே நிறைய கொஷின் வந்து கேட்குறீங்க. எல்லாமே ப்ரெக்னென்சின்றதே வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் தான். நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணணும். எல்லா விஷயத்துக்காகவும் ரொம்ப வெயிட் பண்ணணும். டாக்டர்ஸ் வந்து உடனே எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அது எதுக்காக அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, நீங்களே பாருங்கள் அந்த காலத்துலேயே வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெக்னென்சி ஆச்சுன்னா 3 மாதம் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா இருக்குது, பேபி நல்லா இருக்காங்க அன்னதுக்கப்புறம் தான் நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கே நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி தான் டாக்டர்ஸும் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா ஒரு 3 டைம் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு வேல்யூ ரொம்ப நல்லா வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க, ஓகேம்மா பாசிட்டிவ் வந்திருக்கு, பேபி க்ரோத் நல்லா இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த 4th வீக் 5th வீக் 6th வீக்கில் வந்து ஹார்ட் பீட் பார்ப்பாங்க இல்லையா, ஹார்ட் பீட் பார்த்துட்டு பேபிக்கு ஹார்ட் பீட் நல்லா வந்திருக்கு, நல்லா ஹார்ட் பீட் வந்து ரன்னிங்கில் இருக்குது, பேபியும் நல்ல க்ரோத்தில் இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னும் போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க பேபியோட ஹார்ட் பீட் வந்துடுச்சு, நல்லா இருக்காங்க பேபின்றதை அப்போ தான் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்குமே நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து ப்ரெக்னென்சின்றதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லாங்காக தான் போகும், நம்மளுக்கு 10 மந்த் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஐவிஎஃப் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து டயட் சார்ட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு டயட் சார்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஐவிஎஃப் டயட் சார்ட், டயபெட்டிஸ், தைராய்டு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே டயட் சார்ட் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் ₹50 உங்களுக்கு வந்து டயட் சார்ட் வந்து கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.